மக்களவைத் தேர்தல் வரவிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் உள்ள எம்பிக்களின் செயல்பாடுகளை நாள்தோறும் அலசுகிறது நமது நியூஸ் 18 தமிழ்நாடு. அந்த வகையில் தொழிலாளர்கள் மீனவர்கள் நிறைந்த வடசென்னை தொகுதியின் எம்பி கலாநிதி வீராசாமியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வடசென்னை இந்த பெயரை கேட்டாலே நம் கண்முன் வந்து நிற்பவை தொழிற்சாலைகளும் மீனவ குடியிருப்புகளும் தான். ரயில் பெட்டி உற்பத்தி ஆலை, சென்னை பெட்ரோலியம் லிமிடெட், அனல்மின் நிலையம் உள்ளிட்ட பல அரசு துறை நிறுவனங்களும், எண்ணூர் உள்ளிட்ட துறைமுகங்களும் இங்கு உள்ளன. தமிழ்நாட்டின் இரண்டாவது தொகுதியான வடசென்னையில் திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர், ராயபுரம் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. தொழிலாளர்களும் மீனவர்களும் அதிகம் வசிக்கும் இந்த தொகுதியை திமுகவே அதிக முறை வசப்படுத்தியுள்ளது. 16 முறை நடைபெற்ற தேர்தலில் 11 முறை திமுக வென்று வடசென்னை தங்களது கோட்டை என நிரூபித்து வருகிறது. திமுகவின் முக்கிய தலைவர்களான நாஞ்சில் மனோகரன், ஆசைத்தம்பி, NBN சோமு, TKS இளங்கோவன் ஆகியோர் இங்கிருந்து மக்களவைக்கு சென்றுள்ளனர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியின் மகனான கலாநிதி வீராசாமி திமுக சார்பில் போட்டியிட்டு 61.85% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கலாநிதி வீராசாமி 5,90,986 வாக்குகள் பெற்ற நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட மோகன்ராஜ் 1,29,468 வாக்குகள் பெற்றார். முதன்முறையாக களம் கண்ட கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் 1,03,000 வாக்குகளை பெற்றது. தேர்தலின் போது கலாநிதி வீராசாமி அளித்த முக்கியமான வாக்குறுதியான கொடுங்கையூர் குப்பை மேட்டை அகற்றி சீரமைக்கப்படும் என்பதை நிறைவேற்றவில்லை. தற்போதுதான் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சென்னை துறைமுகத்திற்கு செல்லும் மணலி சாலை, திருவொற்றியூர் சந்திப்புக்கு கடல் வழியாக மேம்பாலம் கட்டும் பணியையும் செய்து தரவில்லை. அதேபோல ராயபுரம் ரயில் நிலையத்தை மும்முனை ரயில் நிலையமாக மாற்றித் தரும் வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. எண்ணூரில் இருந்து துறைமுகம் செல்லும் பறக்கும் சாலை அமைத்தல் மற்றும் தொழிற்சாலைகளால் ஏற்படும் மாசுவை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் கலாநிதி வீராசாமி நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றின் முகத்துவாரத்தில் 141 கோடி ரூபாய் செலவில் தூண்டில் வளைவு அமைத்து கொடுத்து பல ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளார். மத்திய அரசின் நிதி உதவியோடு காசிமேடு மீன்பிடி துறைமுகம் 98 கோடி ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூர் பகுதியில் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை துவங்க ஒப்புதல் பெற்றுள்ளார். சென்னையில் பழமையான ஏரியா அங்கே வடசென்னை தான். அங்கே அந்த பைப்லாம் பல தசாப்தங்களுக்கு முன்னாடி போட்டது. ஸோ அது மாற்றணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் நேரு அவர்களிடம் கோரிக்கை வைத்து இப்போ எங்கெங்கெல்லாம் பழுதடைந்திருக்கோ அங்கே அந்த மாற்றும் பணி அப்படின்றது இப்போது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதேமாதிரி போக்குவரத்து நெரிசல் அந்த ஏரியாவில் ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 ரயில்வே கேட்டுன்றது இருக்குது. ஸோ அந்த 7 ரயில்வே கேட்டுகளை அங்கே எய்தர் சுரங்க பாதை இல்லாட்டி மேம்பாலம் அப்படின்றது கட்டணும் அப்படின்னு சொல்லி 3 இடங்களில் அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. மெட்ரோ போட்டது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. லோ காஸ்ட்டு வித் ஏசி எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெட்ரோ ரொம்ப வட சென்னை ரொம்ப யூஸ். முதல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நினச்ச டைமுக்கு போகவே முடியாது. ஆனால் அந்த மெட்ரோ வந்ததுலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் அந்த மெட்ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. கொருக்கப்பட்ட அந்த ரயில்வே கேட்டுக்கு ஒரு பாலம், எல் நகர் டு கொருக்கப்பட்டைக்கு ஒரு பாலம் அது ரொம்ப பெரிய ஒரு ப்ராஜெக்ட். ரொம்ப நாளாக அந்த மக்களுடைய கோரிக்கையாகவும் இருந்துச்சு. அந்த பாலம் இன்னைக்கு சக்ஸஸாக இந்த திமுகவுடைய ஆட்சி வந்ததுலேருந்து சக்ஸஸாக கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்குரிய சீக்கிரத்தில் ஒரு 1.5 இயரில் அந்த பணியும் முடிஞ்சிடும். மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அனல் மின்லாம் பாருங்களேன், 50,000 டன்னு 60,000 டன்னு ஒரு நாளைக்கு நிலக்கரியை உற்பத்தி பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க, எரித்து சாம்பல் ஆக்குறாங்க. அந்த சாம்பல்லாம் எங்கே போகுது? ஃபுல்லாகவே ஆற்றுல தான் கலகு. அது முழுமையாக பராமரிப்பு கிடையாது. இந்த மாதிரியான பாதிப்பு இந்த வட சென்னை முழுவதுமே மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. இந்த ஆயில் ஊட்டுறது, இந்த சாம்பல் இது
இந்த பிரிட்ஜு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணது. இப்போது அந்த இது போட்டாங்க, அந்த டவர் போட்டோன்னு சொல்லிட்டு ஆற்ற அடித்து இது பண்ணது. இதனால் எல்லாமே எங்களுக்கு ஃபுல்லாக வாழ்வாதாரமே அடிப்படுற மாதிரி தான் இருக்குது. அங்கிட்டையும் மேம்படுத்துகிற மாதிரி எதுவுமே இல்லை, எதுவுமே மேம்படுற மாதிரியே இல்லை. தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்துள்ளார் கலாநிதி வீராசாமி. குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு அதிருப்தி ஏதும் இல்லாத நிலையில் மீண்டும் களம் கண்டால் உதயசூரியனை அழுத்தி கலாநிதி வீராசாமியை டெல்லிக்கு மறுபடியும் அனுப்ப தயாராகவே உள்ளது வடசென்னை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் செய்தியாளர் வேல்முருகன்.